வணக்கம், நான் உங்கள் ஆர்ஜே ஆனந்த். இது நச்சுன்னு 4 வார்த்தை போட்காஸ்ட் சீரீஸோட 25வது எபிசோட் சில்வர் ஜூப்ளி கொண்டாடலாம் அப்படின்னு வந்திருக்கேன். இந்த ஒரு சில்வர் ஜூப்ளி அப்படின்னு சொல்லும் போதே என்ன சில்வர் ஜூப்ளி அப்படின்லாம் நிறையா சொல்கிறோமே, டைமண்ட் ஜூப்ளின்னு சொல்கிறோம், கோல்டன் ஜூப்ளின்னு சொல்கிறோம். அப்படின்னா என்ன, அந்த ஜூப்ளினா என்ன அப்படின்ற ஒரு கேள்வி என் மனசுக்குள்ளே வந்தது. சட்டுன்னு கூகுளில் நின்றுட்டு போய் கேட்டதுக்கு அவர் சொன்னார், அதாவது ஜூப்ளின்றது பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் ராஜாக்கள்லாம் இருப்பாங்கள்ல, அவங்க வந்து அரியணையில் ஏறின அந்த ஒரு நாளில் இருந்து ஒரு 25 வருஷம், அதுக்கடுத்து ஒரு 50 வருஷம், அதுக்கப்புறம் 75, இந்த 100 வருஷம், இந்த மாதிரி ஒரு மைல் ஸ்டோன், அந்த மைல் ஸ்டோனை கொண்டாடுறது தான் ஜூப்ளி அப்படின்னு கொண்டாடியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்தை கூகுளில் நான் பார்த்தேன். ஸோ இதை வந்து ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நான் நினச்சேன். எல்லாரும் மின்னாட்டு மன்னர் அப்படின்னும் போது நம்மளும் சில்வர் ஜூப்ளிலாம் கொண்டாடுறது நல்லது தானே. தீபாவளி முடிஞ்சிடுச்சு, நல்லபடியாக எல்லோரும் கொண்டாடிட்டு வந்திருப்பீங்க. அண்ட் நிறைய ஸ்வீட் சாப்பிட்ருப்பீங்க, கறி எடுத்து சாப்பிட்ருப்பீங்க. அண்ட் இது எல்லாத்தையும் தாண்டி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பீங்க. ஒரு நாள் எக்ஸ்ட்ரா லீவ் வேறு கொடுத்தாங்க. ஸோ ஸ்கூல் போகிற பசங்களாக இருந்தாலும் சரி, காலேஜ் போகிறவங்களாக இருந்தாலும் சரி, இல்லை ஆஃபீஸ்க்கு போகிறவங்களாக இருந்தாலும் சரி, நான் லீவ்லாம் போட்டுட்டு வந்தேன் அப்படின்னு ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. இந்த என்ஜாய்மெண்ட்டுக்கெலாம் அடுத்து நான் வந்து இன்றைக்கி பேசணும் அப்படின்னு நினச்சி வந்தது பார்த்திங்கன்னா, இந்த மல்டி டாஸ்கிங் அப்படின்ற ஒரு விஷயந்தான். காரணம் என்ன அப்படின் போது நம்ம கவுண்டமணி செந்திலோட காமெடி ஒன்று ஞாபகத்து வந்தது. அதாவது, அண்ணே உங்களுக்கு உடம்பு பூரா மூளைண்ணே அப்படின்னு சொல்லுவார். உடம்பு பூரா இருந்தால் அதுக்கு பேர் மூளை இல்லை, கொழுப்பு அப்படின்னு ஒரு காமெடி இருக்கும். ஸோ இந்த காமெடியை நான் பார்த்த அந்த ஒரு நேரம், அதுக்கப்புறமா அதே மாதிரியான ஒரு சிங்கில் வேறு ஒரு நிகழ்வு நடந்தது. அந்த நிகழ்வுக்கு அப்புறமா தான் இந்த மல்டி டாஸ்கிங் பற்றி கொஞ்சம் பேசுவோம் அப்படின்னு எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. மல்டி டாஸ்கிங்கிறது பார்த்திங்கன்னா பொதுவாகவே எல்லோரும் செய்யக்கூடிய ஒரு விஷயமாக மாறிடுச்சு. அதாவது இன்டர்வியூக்கு போகிறோம் அப்படின்னா மல்டி டாஸ்கிங் பண்ணுவீங்களா அப்படின்ற ஒரு கேள்வியை அவங்க கேட்டு தான் இப்போ அடுத்த இன்டர்வியூக்குள்ளேயே போகிறாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு நிகழ்வுலாம் நடந்துகிட்ருக்கு. ஆனால் இந்த மல்டி டாஸ்கிங்க்கு முக்கியமாக என்ன தேவை அப்படின்ற ஒரு விஷயத்த நான் யோசித்து பார்த்தேன். அப்போ கிடைச்ச பதில் என்னென்னா, 2வது மூளை அப்படின்றது தான். என்னது 2வது மூளையா அப்படின்னு கேட்டால், மனுஷனுக்கு ஒரு மூளை தாங்க, 2 மூளைலாம் கிடையாது. ஆனால் அந்த மனசுன்னு சொல்கிறோம் பார்த்திங்களா, அந்த மூளையே செயல்படக்கூடிய அந்த ஒரு விதத்தில் ஒரு மூளை வந்து ஒன்று யோசிக்கும். அதே நேரத்தில் அதே மூலையில் உள்ள ஒருத்தர் உட்காந்துட்டு வேறு ஒன்று யோசிப்பார் தெரியுமா. இதுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருக்கும், இல்லை டைரக்ட் ஆப்போசிட்டில் இருக்கும். அந்த ஒரு 2வது மூளை தான் இந்த மல்டி டாஸ்கிங்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வேலையை செய்யுது. நீங்கள் உடனே இந்த 2வது மூளையை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கூகுள் அண்ணன்ட்ட போயிட்டு தயவு செஞ்சு சர்ச் பண்ணிடாதீங்க. ஏன்னா அவர் வந்து வேறு ஒரு 2வது பிரெயின் அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி நமக்கு எடுத்து கொடுப்பாரு. ஏன்னா எனக்கும் அதை தான் எடுத்து கொடுத்தாரு. நான் இங்கே பேச வந்திருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, மல்டி டாஸ்கிங். அந்த மல்டி டாஸ்கிங்க்கு ஹெல்ப் பண்ணுற உங்களோட 2வது மனசு. நீங்கள் ஒரு விஷயத்தில் ரொம்ப நேரமாக கான்சன்ட்ரேட் பண்ணி ஒரு விஷயத்தை செஞ்சிட்ருப்பீங்க. அந்த விஷயம் உங்களுக்கு பழகி போயிடும். ஆனால் தான் அதை வந்து சட்டுன்னு செஞ்சு முடிச்சுட்டு போயிடுவீங்க. சில பேர்லாம் அதை புதுசாக கற்றுக்க வந்தவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. எப்படி நம்ம சமையல்லாம் கற்றுக்கிறதுக்கு முதல்ல போயிட்டு நிற்கும் போது கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பாத்திரத்தை வைக்கிறதா, இல்லை பாத்திரத்தை வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணுறதா அப்படின்ற ஒரு டவுட் வரும்ல. அந்த மாதிரியான டவுட்லாம் எதுவுமே அவங்களுக்கு வராது. ஏன்னா அவங்க வந்து பல வருஷமாக சமைச்சிட்ருக்காங்க. நம்ம அம்மா தான் அவங்க எடுத்து அந்த ஒரு சமையலை செஞ்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. இன்னும் 5 நிமிஷத்தில் ரசமாக சாம்பாரா அப்படின்ற மாதிரி அவங்க வச்சுருவாங்க. ஆனால் நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா சண்டே அன்றைக்கி உட்காந்து ஒரு பிரியாணி வேறு லெவலில் செய்யணும் அப்படின்னு முயற்சி பண்ணி பிரியாணி கூழ் கூட சில சமயம் செஞ்சுருப்போம். எனக்கு அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸில் இருக்குது. ஸோ இது மாதிரியான அந்த மல்டி டாஸ்கிங் அனாமத்தாக செய்யக்கூடிய அந்த ஒரு வேலை, அது எங்கேருந்து உருவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மசில் மெமரி அப்படின்ற ஒரு விஷயத்துலேருந்து உருவாகுது. சரி, இதெல்லாம் ஓகே. இந்த மசில் மெமரிக்கும் இந்த போட்காஸ்ட்டுக்கும் என்ன தான் சம்மந்தம் அப்படின்னு கேட்டால், நேற்று நான் என்னோடய லேப்டாப்பில் உட்காந்து டைப் பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு ஸ்கிரிப்ட் ஒன்று எழுதிட்டு இருந்தேன். ஸோ அதை டைப் பண்ணிகிட்டு இருக்கும்போது எங்கள் அம்மா வந்து ஏதோ பேசிகிட்டு இருந்தாங்க. அவங்க ஊரில் வேறு ஏதோ ஒரு கதை, அந்த கதையை பேசிகிட்டு இருந்தாங்க. எல்லோரும் சுற்றி உட்காந்துருந்தாங்க. நானும் கீழே உட்காந்து டைப் பண்ணிகிட்டு இருக்கேன். அந்த சுச்சுவேஷனில் எங்கள் அம்மா ஏதோ என்கிட்ட சொல்கிறாங்க. நானும் அவங்கள பார்த்துட்டு அவங்க கேட்ட கேள்விக்கான பதிலை சொன்னேன். ஸோ அது பதிலை சொல்லும் போது நான் டைப் பண்ணிகிட்டு இருந்தேனே, அதை ஸ்டாப் பண்ணல, நான் பாட்டுக்கு டைப் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அப்போ எங்கள் அம்மா கேட்டாங்க, என்னப்பா நீ என்னை பார்த்து பேசுகிற, ஆனால் கை மட்டும் வேறு ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கு, என்னமோ டைப் பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு கேட்டாங்க. அப்போ தான் நான் சொன்னேன், இது வந்து செகண்ட் மைண்டுமா. ஸோ இந்த செகண்ட் மைண்டு வந்து எனக்கு ஒரு திறமை, அந்த திறமையை வச்சு தான் நான் இதை செய்கிறேன் அப்படின்னு. ஆமாம், பொல்லாத திறமை போகணும் அப்படின்னு அவங்க ஒரு பழமொழியை சொல்ல ஆரம்பித்தாங்க. நீங்கள் என்னத்தை படிச்சுட்டு என்னமோ ஒன்று உளறிட்டுருக்கீங்க, இதை நாங்கள் எப்படி தெரியுமா சொல்லுவோம் அப்படின்னு அவங்க சொன்ன பழமொழி இதுதான். போட்டவ உணர்த்தி குத்துனா, வாய் பார்த்தவ வதக்கி குத்துனா அப்படின்றது. எனக்கு ஃபஸ்ட்டு கேட்ட உடனே கொஞ்சம் ஒரு மாதிரி, என்ன பழமொழி இது, ஒன்றும் புரியலையே அப்படின்ற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் அவங்களே விளக்கம் சொன்னாங்க. அதாவது ஒரு 2 பேர் உட்காந்து இந்த அப்போல்லாம் உரலில் தான் வச்சு இடிப்பாங்களாம். உரலில் வச்சு நெல்லை இடித்து அதுலேருந்து அரிசி எடுத்து சமைக்கிறது. ஸோ இந்த மாதிரியான ஒரு மெத்தடு தான் அந்த காலத்தில் இருந்துச்சு. அந்த காலத்தில் ஒரு 2 பேர் அந்த மாதிரி ஒரு உரலில் வச்சு அந்த நெல்லை குத்திருக்காங்க.
அப்போது ஏதோ ஒரு கதையாக அவங்க சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து போட்டுக்கிட்டே இருந்தவங்க அப்படி உணர்த்தி குத்திட்டு போயிட்டாங்க. அதாவது அது போகிற போக்கில் அந்த ஒரு வேலையை செஞ்சுட்டு போயிட்டாங்க. அவங்களுக்கு அந்த நெல் வந்துருச்சு. ஆனால் வாய் பார்த்த வதக்கி குத்தினான்ற ஒரு விஷயந்தான் அங்கே இன்னொரு ஹைலைட்டு. அதாவது வாய் பார்த்துட்டு உட்காந்துருந்தவங்கன்னா அது அவங்க என்னமோ சொல்கிறாங்க அப்படின்றத அப்படியே பார்த்துக்கிட்டு உட்காந்துருந்தாங்கல்ல, அவங்க அந்த நெல்லை குத்தவே இல்லையா. ஸோ இதைத்தான் நாங்கள் இப்படி சொல்லுவோம் அப்படின்னாங்க. இப்போ நான் என்ன கேட்டகரியில் வரேன்னா போட்டவ கேட்டகரியில் வரேன். ஸோ நான் வந்து போட்டுக்கிட்டே அந்த பதில் சொல்லிக்கிட்டே இந்த ஒரு வேலையை செஞ்சேன் அப்படின்றத. வாய் பார்த்தவங்கன்னா எதுவுமே செய்யாமல் அப்படியே வாயை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அழகாக பேசுகிறாங்களே அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ நாம் மல்டி டாஸ்கிங்கில் இப்போ வேறு லெவலில் நிறையா பர்ஃபார்மன்ஸ்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்றத ரொம்ப பெருமையாக சொன்னால், அசால்ட்டாக ஒரே ஒரு பழமொழியில் எங்கள் அம்மா சொல்லிட்டு போயிட்டாங்க. ஸோ அரிசி இடித்த 2 பேர்கிட்டேருந்து இந்த ஒரு பழமொழி அந்த காலத்துலேருந்து வழக்கத்தில் இருந்திருக்கிறது எனக்கு புரிஞ்சு நேற்று எங்கள் அம்மா சொல்லும்போது. இந்த டூயல் பிரெயின் ஆக்டிவிட்டி, மசில் மெமரி, ஒரு சின்ன வயசுலேருந்து ஒரு குட்டி வேலை, அதாவது லெஃப்ட்லேருந்து ரைட்டில் ஒரு பொருள் எடுத்து வைக்கணும் அப்படின்னா 36,000 டைம்ஸ் அதை எடுத்து வச்சா தான் ஒரு குழந்தைக்கு மசில் மெமரியில் அது வந்து பதியும். அந்த குழந்தை வந்து அதை இனிமேல் ஈஸியாக எடுத்து வைக்கும் அப்படின்றதெல்லாம் படிக்கிறோம். இது எல்லாத்தையுமே அசால்ட்டாக சொல்லிட்டு போயிருக்காங்க அந்த காலத்தில். குழந்தைங்க ஒரு விஷயத்த தப்பாக செய்கிறாங்கன்னா கூட அதை தப்பாக செய்கிறோம் அப்படின்றத புரிஞ்சுக்கிறதுக்கு அவங்களுக்கு இந்த மசில் மெமரி ஒர்க் ஆகுது, யூஸ் ஆகுது அப்படின்னு இப்போலாம் நிறைய ஆராய்ச்சிலாம் பண்ணி வேறு சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ நாம் கொஞ்சம் வளர்ந்த குழந்தைகள், அதனால் சீக்கிரமாக புரிஞ்சுக்குவோம். ரொம்ப நேரம் டைம் எடுத்துக்க வேணாம். தப்பாக இதை செய்கிறோம் அப்படின்னா சட்டுன்னு செஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ இன்றைக்கி நச்சுன்னு 4 வார்த்தையில் நான் சொல்லணும்னு விருப்பப்பட்டது தான். ஸோ நமக்கு தான் எல்லாம் தெரியும்னு நினைக்காதீங்க. பெரியவங்க அசால்ட்டாக அந்த காலத்துலேருந்து அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அண்ட் இது போல் இன்னும் நிறைய விஷயங்கள் பேச தயாராக காத்துக்கிட்டு இருக்கு நச்சுன்னு 4 வார்த்தை பாட்காஸ்ட் சீரீஸில். இன்றைக்கி 25வது எபிசோட். சந்தோஷமாக நான் இந்த எபிசோடை இப்போ நிறைவு பண்ணுறேன். அண்ட் இது மாதிரி ஏதாவது ஒரு டைம் நீங்கள் மொக்க வாங்கின அனுபவம் இருக்கும். இந்த ஒரு விஷயம் எனக்கு மட்டும்தான் வரும் அப்படின்னு நீங்கள் பெருமையாக பேசியிருப்பீங்க. அது அவங்க அப்பாவோ அம்மாவோ இல்லை சொந்தக்காரங்க யாராவது இவ்வளோதான், நான் இதைத்தான் ராத்திரி பூரா உட்காந்து ஒட்டிக்கிட்டு இருந்தியா அப்படின்னு கூட சொல்லி அதை கலாய்ச்சி விட்டுருப்பாங்க. அந்த மாதிரியான ஏதாவது ஒரு நிகழ்வு இருக்குது அப்படின்னா என்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம். என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி IRJ ஆனந்த். இதுக்கு ஒரு வாய்ஸ் நோட்டாக கூட அனுப்புங்க, சரிங்களா? நாம் இது போல் இன்னொரு எபிசோடில் இந்த நச்சுன்னு 4 வார்த்தை சீரீஸில் பேசலாம். இன்னமும் கூட தீபாவளி முடியல, நாங்கள் வெடிச்சிக்கிட்டு தான் இருப்போம் அப்படின்னு பக்கத்துலலாம் வெடிச்சிட்டு இருக்காங்க. நான் போய் வேடிக்கை பார்க்குறேன். அண்ட் திரும்ப வந்து உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நச்சுன்னு 4 வார்த்தை பாட்காஸ்ட் சீரீஸில் இருக்கிற எல்லா எபிசோடையும் கேட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டே இருங்க. நான் உங்கள் RJ ஆனந்த். டாடா, பபாய், தேங்க்யூ.